ரோகிணி இங்க வர சொல்லிட்டு போ. ம் சரிங்க அத்தை. ரோஹிணி உங்களை அத்தை கூப்பிட்டாங்க. ரோகிணி, நான் உன்னை ஹர்ட் பண்றதுக்காக அப்படி சொல்ல. அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு என்னதான். சரி இரு, ஆண்டி கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன். சொல்லுங்க ஆண்டி, ஏதாச்சும் வேணுமா? ரோகிணி, இன்னைக்கும் நீ இங்கே என் கூடயே படுத்துக்கம்மா. ஏன் ஆண்டி, என்னாச்சு? இந்த மீனா கூடலாம் என்னால படுத்து தூங்க முடியாது. எனக்குன்னு ஒரு தராதரம் இல்லையா? நீ என் கூடவே படுத்துக்கோ. சரிங்க ஆண்டி, பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். வா ரோகிணி, வா வந்து தூங்கு வா. ரோகிணி, எங்க போற? ரோகிணி, என்னாச்சு? ரோகிணி, 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 என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்த? டேய், நான் தாண்டா வர சொன்னேன். என்ன இப்போ? அம்மா, அவ எதுக்குமா இங்க படுத்துக்கிட்டு? எனக்கு துணையா தாண்டா. அதான் மீனா இருக்கலம்மா. டேய், அவ துணை இல்லடா, எனக்கு பிடிச்ச வேண. அவளை நம்பி எல்லாம் என்னால தனியா இருக்க முடியாது. எனக்கு திடீர்னு வலி அதிகம் ஆயிடுச்சுன்னா ரோஹிணி தாண்டா என்ன காப்பாத்தணும். மா, சத்தம் கொடுத்தா நாங்க வர போறோம். அப்புறம் உங்களால இங்க ஃப்ரீயா படுக்க முடியாதுமா. ரோஹிணி, நீ வா. டேய், நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? அம்மா இப்படி கழுத்து வலியில திருப்ப முடியாம இருக்காளே, ரோகிணி கூடவே இருன்னு நீ சொல்ல வேண்டாம். மா, நான் தனியா தூங்கணுமா? டேய், தூங்குனா என்ன இப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி ரவி ஒரு ரூமுக்கு வந்தாலே எனக்கு தனி ரூம் வேணும்னு சொல்லுவேன். இப்ப என்ன? தனியா படுத்துக்க, போய் தூங்கு போ. மனோஜ், நான் ஆண்டி கூட தூங்கிக்கிறேன். மா, நீங்க கொரட்டை விடுவீங்க, ரோகிணிக்கு தூக்கம் கெட்டு போவோம். அடே, நான் கொரட்டையெல்லாம் விட மாட்டேன். நீ பாத்தியா? பேசாம போடா. மா, கண்டிப்பா ரோகிணி இங்க தான் தூங்கணுமாமா? போடான்னு சொல்றேன்ல. உயிரை வாங்காதடா, போய் தூங்குடா, போடா. ஐயோ அப்பா. இன்னைக்கு தனியா தான் தூங்கணுமா?